கச்சத்தீவு தீர்மான விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அதிரடி கருத்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கச்சத்தீவை மீட்பது குறித்து முதலமைச்சர் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, கச்சத்தீவை கொடுத்தது சரிதான், அதற்காக இந்திரா காந்தி தவறு செய்துவிட்டதாக கூறுவதை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் மீனவர்களின் நலனிற்காக தற்போது கச்சத்தீவை மீட்க ஆதரவு தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார். இப்பவும் சரிதான் இல்ல நாங்க எப்பவுமே அதை வித்ரா பண்ணலாம். அப்பவும் சரிதான், இப்பவும் சரிதான். ஆனா மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டு எடுத்துட்டா நாங்க சுதந்திரமா மீன் பிடிக்க முடியும். எங்க வலையை கிழிக்க மாட்டாங்க, எங்க படகு சாதாரணப்பட யாரும் ஒருத்தரும் சொல்லல. மீட்டெடுப்பது நம்முடைய கடமை, மீட்டெடுக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்திரா காந்தி ஒருபோதும் தவறு செய்யவில்லை என்பதை நாட்டு மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அதிமுக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருந்தபோது ஏன் கச்சத்தீவை பற்றி பேச்செடுக்கவில்லை என காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கச்சத்தீவை மீட்பது குறித்து முதலமைச்சர் தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானத்தை வரவேற்பதாக கூறிய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கூட்டணியில் அதிமுக இருந்த காலத்தில் ஏன் கச்சத்தீவு குறித்து பேசவில்லை என கேள்வி எழுப்பினார். கச்சத்தீவு தேவை என்ற தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். அதனால் தீர்வு கண்டால் எங்களை விட மகிழ்ச்சி அடைவர்கள் யாரும் இருக்க முடியாது. மீனவர்களுக்கு எப்பொழுதுமே உற்ற தோழனாக அன்னை இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, தலைவர் ராஜீவ் காந்தி, இன்றைய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர். அவருடைய நலனில் அக்கறையுடையவர். மீனவர்களோடு சென்று தங்கி மீனவர்களோடு படகுகளில் சென்று அவருடைய துயரங்களை கண்டறிந்தவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தது என்றால், அதிமுகவும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா காலம் வரை கூட்டணியிலே இருந்தார்களே, அப்பொழுதெல்லாம் இவர்களும் பேசியிருக்க வேண்டியதானே. அந்தந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை வரலாற்று ரீதியாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுத்தர வேண்டும். ஏற்கனவே 2014 தேர்தல் வாக்குறுதியாக ராமநாதபுரத்தில் தாமரை மாநாடு என்று ஒன்று நடத்தி, நாங்கள் வந்தால் சர்வதேச எல்லையில கப்பற்படையை நிறுத்துவோம், ஒரு மீனவர்கள் இறக்க மாட்டார்கள், ஒரு மீனவர் வலை சேதப்படுத்தப்பட மாட்டாது, ஒரு படகுகள் உடைக்கப்பட மாட்டாது, ஒரு மீனவர்களை நீதிமன்றத்தில் இலங்கையில நிறுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றார்களே. 14க்கு பிறகு எவ்வளவு பெரிய படுகொலைகள். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.